டிவிகே அமைச்சர்களுடைய அலப்பறைகளை தான் இன்னைக்கு சிகாஸ்பிக்ஸில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கவர் தான் தமிழ்நாடு அரசினுடைய தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ். இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் ஆய்வுக்காக போயிருக்காரு. அந்த இடத்துல அமைச்சர் என்னத்தை ஆய்வு பண்ணாருங்கிறத இப்போ பார்க்கலாம். 21 இப்போ நம்ம பப்ளிக் ஹெல்த்ல பிஹெச் மட்டும் இல்லை சார். இப்போ ஸ்கூல்ல வந்து டேப்லெட்ஸ் கொடுக்குறது, ஃபீல்டில் போயிட்டு எம்எம்யூடி பார்க்குறது எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல் தான் சார். ஸ்கூலில் நாப்கின் டிஸ்ட்ரிபியூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு. ஆனால் அமைச்சர் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்காம வேற ஒரு விஷயத்த அந்த ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு. அப்படி அமைச்சர் என்னத்தை ஆய்வு பண்ணுறாருன்னு தெளிவாக பாருங்க. சாதாரண மக்களுக்காக செயல்படக்கூடிய அரசு மருத்துவமனையில் அவங்களுக்கான பயன்பாடுகள் சரியாக கிடைக்குதா, மருத்துவ வசதி இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ண போன அமைச்சர் அது எதையுமே கண்டுக்காம சிஎம்மோட ஃபோட்டோ எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கடிஞ்சு நடந்துக்கிறாரு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், புகைப்படம் வந்து வெளியே மாட்டிருக்காங்க, ஆனால் ஏன் ஒவ்வொரு அறையிலையும் இல்லை அப்படிங்கிறதான் அமைச்சர் வந்து கேள்வியை எழுப்புறாரு. அமைச்சர் இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு இன்னொரு காரணம் கூட இருந்துக்கலாம். நீங்கள் கடைசியாக பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், அந்த இடத்துல ஒரு டிஎம்கே கேலண்டர் இருந்தது. அதை பார்த்த உடனே கூட அவருக்கு வந்து கோவம் வந்துச்சா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் கூட முதலமைச்சர் புகைப்படம் அரசு அலுவலகங்களில் இருக்கணுங்கிறது புரோட்டோகால் தான். பட் இவங்க வச்சிருக்காங்க, ஏன் ஒவ்வொரு அறையிலும் இல்லைன்னு அமைச்சர் கேள்வி எழுப்புனதான் இது வந்து பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்போது டிவி கேட்சில் பார்த்தோன்னா அமைச்சர்கள் மட்டும் இல்லை, கட்சிக்காரங்களும் நிறைய வந்து ஆய்வுக்கு போகிறாங்க. ஆனால் அதே மாதிரி இப்போ முகமது பர்வேஸ் அவர்கள் மக்கள் நலனை தாண்டி முதலமைச்சரோட புகைப்படம் எங்கே அப்படி சொல்லி கேட்டது தான் மிகப்பெரிய சர்ச்சை உண்டாக்கியிருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா சுற்றுலாத்துறை அமைச்சரா இல்லை சுற்றுச்சூழல் அமைச்சரா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆன அமைச்சர் தான் ராஜீவ் அவர்கள். அவர் வந்து தென்காசி மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவர் நேற்று அங்கே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த ஒரு ஆய்வு கூட்டத்துக்கு போயிருக்காரு. அங்கே மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. அதை கேட்கலாம். அவருக்கு வந்து டைம் வந்து 9 மணி கொடுத்துருக்கு, இவர் வந்தது 12 மணிக்கு வந்திருக்காரு. ஏன் லேட்டுன்னா பூரா ரீல்ஸு ஒரு 10 50 20 கார் வருது, பூராமே செல்லை பிடிச்சி ரீல்ஸ் ஆகிருக்காங்க. எடுத்துக்கிட்டு வர லேட் ஆகிட்டு. அதனால அந்த அமைச்சருக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள், ஐயா நீங்கள் வந்து வாங்க, அது வந்து உங்களோட தனிப்பட்ட இது நம்ம இந்த தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ண வாரீங்க. ஆனால் வரும்போது இந்த மாதிரி பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வாங்க. இதுதான் ஒரு சமூக ஆர்வலருடைய கோரிக்கையாக இருக்குது. அமைச்சரை வரவேற்கிறதுக்கு நிறைய தடபுடலாக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் ஏன் சொல்கிறாருன்னா, இந்த ஆய்வுக்கூட்டம் நடந்தது வந்து நேற்று, அதாவது திங்கட்கிழமை. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் வந்து நடக்கும். ஸோ அப்படி வந்திருக்கும் பொழுது அமைச்சர் வராருங்கிறதுனால நிறைய கட்சிக்காரங்க வந்து அந்த இடத்துல நிறைய கார்ஸில் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க ஆட்சியர் அலுவலகத்தை. ஸோ அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. இது அலுவலகத்தில் வெளியே மட்டும் நடக்கலை, அந்த குறைதீர் கூட்டம் நடக்கக்கூடிய அரங்கிலையும் கூட நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதை பார்க்கலாம். இப்போது அதிகாரி வந்து சொன்னதை பார்த்தோம், குறைதீர் கூட்டத்தில் மனு கொடுக்க வந்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு. அவர் ஏன் சொல்கிறாருங்கிறதுக்கான ரீசன் இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஏன்னா இந்த கூட்ட அரங்கில் பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்களை விட அதிகமாக டிவிகேக்காரங்க தான் இருக்காங்க. ஸோ கட்சிக்காரங்க இது ஒரு கட்சி நிகழ்வு மாதிரி மாற்றிட்டாங்க. அங்கே வந்து நிறைய ரீல்ஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணதுனால மக்களால் மனு கொடுக்க முடியலங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக மாறி இருக்கு. ஸோ அதுக்கு ஆதாரமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் எவ்வளோ பேர் மொபைலோட ரீல்ஸ் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுன்னு பண்ணியிருக்காங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இது ரியல் ஆட்சி இல்லை ரீல்ஸ் ஆட்சின்னு. அதை மெய்ப்பிக்கிற வகையில் அமைச்சர்களும் அவங்க கூட இருக்கவங்களுடைய
அவங்களுடைய நடவடிக்கையும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. பொதுமக்கள் வந்து கஷ்டப்படுறது தான் அவங்க வந்து வீடியோவா சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க. இந்த கட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டேன், நீங்க 10-50 காரில் வந்து இல்லைங்களே, ஒரு அரசு அலுவலகங்களில் வச்சு நீங்க வீடியோ எடுக்காதீங்க, நீங்க ரீல்ஸ் கூட நிறைய இடம் இருக்கு. நம்ம ஏகப்பட்ட துண்டை போட்டுட்டு இப்படிங்க போட நம்ம ரீல்ஸ் வந்து தயவு செய்து பொதுமக்கள் வந்து தங்களோட குறைகள் சொல்ல தான் வந்திருக்காங்க உள்ள. அவன் குறைகளை கேட்டு நீங்க பூர்த்தி பண்ணுங்க, அதை விட்டு போட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆமா, அவங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நியாயமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள்லேருந்து நிறைய மக்களும் வந்து அவங்களுடைய குறைகளை வந்து மனுவாக கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அமைச்சரை பார்க்கறதுக்காக வந்த கட்சிக்காரங்க பண்ணுற ஒரு சில அட்டூழியங்களால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கிறது நிதர்சனமான உண்மை. இது அமைச்சர்கள் அண்ட் அவங்களுடைய கட்சிக்காரங்களை தாண்டி மாவட்ட செயலாளர்களும் கூட பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், மக்களுக்கு வந்து மாற்றம் வேணும்னு சொல்லி ஆட்சியில் அமர வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ நாங்கள் தான் ஆளுங்கட்சி, நாங்கள் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி அரசு அலுவலர்களே மிரட்டக்கூடிய சம்பவங்களும் நடக்குது. அந்த மாதிரி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதியில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு பாருங்கள். இப்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். அது என்ன சொல்லியிருக்காருன்னா, பாமக அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ மட்டும்தான், அவர் எம்எல்ஏ வேலையை மட்டும் தான் பார்க்கணும், ஆட்சி அதிகாரத்தெல்லாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ சொல்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் தாவேக்க மேற்கு மாவட்ட செயலாளர் குணசரவணன். இங்கே என்ன நடக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் இவர் தலைமை ஆசிரியர் முன்னாடி பேசிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கே பீரியடில் கொண்டு வந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கு பதிலாக இப்போது பாமக சொல்கிற ஆசிரியர்கள் நியமிக்கணும்னு அவங்க வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனால் அதை செய்யக்கூடாது, நாங்கள் தான் இப்போ ஆளுங்கட்சி, நாங்கள் சொல்கிறவங்கள தான் நீங்கள் தற்காலிக ஆசிரியராக நியமிக்கணும்னு தலைமை ஆசிரியர்கிட்ட போய் இவர் பேசுகிறார். அப்போது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு, நாங்கள் சொல்கிறதா செஞ்சாகணும், நாங்கள் தான் இங்கே ஆளுங்கட்சி, பாமகலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது நடக்கல அப்படின்னா நான் சிஇஓ கிட்ட கூட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் மிரட்டல் விடுத்துட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அமைச்சர்கள் மட்டும் இல்லை, கட்சி நிர்வாகிகளும் இந்த மாதிரி அரசு அலுவலகங்கள்லையும் அரசு அதிகாரிகளையும் மிரட்டுறது அப்படிங்கிறதே தொடர்ந்து வந்து நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே இருந்த ஆட்சிகளில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுனால தான் மக்கள் மாற்றத்தை வேணும்னு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண தப்பையே இவங்களும் பண்ணுறாங்க அப்படின்னா இது எதை நோக்கி போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.